ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் திதிதேவியின் சரித்திரத்தை சொல்லும்போது அவ கர்ப்பத்தில் சௌச்சம் இல்லை அவகிட்ட, அசுச்சியா இருந்ததுனால இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவள் கர்ப்பத்துக்குள்ள உட்புகுந்து அந்த கர்ப்பத்தை வெட்டினான். அதுதான் மருத்தாச்சுன்னு சொல்றோம். அங்க 41, 50, 51ங்கிற கணக்கெல்லாம் சொல்லலை, 7-8 மருத்துக்கள் தான் அங்க இருக்கு. ஆனா இவ்வளவு மருத்தா இருக்காருன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த மருத்து ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு மருத்துங்கிற நாமா உண்டு. மருண் மூர்த்த ஏ நமஹா, மருத் மூர்த்தியா இருக்கக்கூடியவர். மருண் மூர்த்த ஏ நமஹா, மருண் மூர்த்த ஏ நமஹா. அடுத்தது மனு பகவானாய் இருப்பவர். இந்த மனுக்கு இந்த மன்வந்தரத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதைன்னு சொல்றோம். அதனால விவஸ்வான் சூரியன் ஆதரிக்கக்கூடிய மன்வந்தரத்துல நம்ம இருக்கோம். அதனால சொல்றார், மனுத இதி மனுஹு சர்வஜ்ஞா ஆதிராஜஸ்ச, மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் சாஸ்திரம் வடித்து கொடுத்த மனு பகவானாக இருக்கக்கூடியவன். மனவே நமஹா, மனவே நமஹா. அடுத்தது ஸ்வே மஹின்ன ஸ்வயம் பிரதிஷ்டிதோ பூத்வா ஸ்வஸ்மின் சர்வம் சாரம் வஹதீதி வன்ஹி அக்னிஷ்ச, எது போட்டாலும் தனக்குள்ள உட்வாங்கி அதை எரித்து தூஷாக கொடுக்கின்றது அக்னி. அப்படி எத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தனக்குள்ள உள்வாங்கிட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய வன்ஹி, அந்த அக்னியாய் இருக்கக்கூடிய சூரியனே. வன்ஹயே நமஹா, வன்ஹயே நமஹா.